AudioJungle. Excellence is going to details. தேர்ச்சி என்பது நுணுக்கங்களுக்கு நேராக போவது. இன்னும் இதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும்? There is no perfectionist in the world other than Jesus. இயேசுவை தவிர பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று யாருமே இல்லை. பரிபூர்ணம் 100% யாருமே இல்லை. ஆனால் எல்லோருமே தேர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. பசுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஞானம் தாங்க பைபிள்லேருந்து கிடைக்குது. அதை படிக்கும்போது ஆஹா, மனத்தாழ்மைனா என்ன, என்னை தேர்ச்சிக்கு நேரம் நடத்துறது மனத்தாழ்மை. அதனால தான் தன்னை தாழ்த்துகிறவன் சும்மா கீழே உட்காந்துருக்கோம், சேர் மேலே தூக்கி உட்கார வைக்கிறது இல்லை. அது நம்ம செய்யறது. கீழே உட்காரப்பா, சேர் மேலே உட்காரு. சில சமயத்தில் கூட்டம் அதிகமாக போச்சுன்னா சேரில் உட்காரலாம், கீழே உட்காரு. அது வேறு. தாழ்மை ஆகிறதுனா என்ன? சில பேர் வேணுன்ட்டு பின்னால் சேரில் போய் உட்கார்றது. உட்காந்துட்டு அப்புறம் போகும்போது ஏசு சொன்ன மாதிரி உட்காந்தா இந்த பிரதர் என்னை முன்னால் கூப்பிடவே இல்லை அப்படின்றது. இன்னைக்கு யோசித்து பார்க்கணும் அந்த வசனத்தை. நீ கல்யாண வீட்டில் போய் முன்னால் உட்காந்தினா உன்னை தூக்கி பின்னால் உட்கார வச்சுருவாங்க. அதனால நீ போய் பின்னால் உட்காரு, உன்னை என்ன பண்ணுவாங்க? முன்னால் கூப்பிடுவாங்க. அப்படின்னா முன்னால் கூப்பிடுவாங்கிறதுக்காக பின்னால் போய் உட்காந்துருது. சில பேர் முன்னால் போய் உட்காந்து இன்னும் கூப்பிடவே மாட்டேன்றாரு, நம்மளே முன்னால் போயிருக்கலாமோ அப்படின்னா அர்த்தம் என்ன? எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. முன்னால் கூப்பிடக்கூடிய தகுதி உள்ளவனாய் நீ இருக்கும் பொழுது பின்னால் உட்கார். புரியுதா உங்களுக்கு? முன்னால் உட்காரத்துக்கு தகுதி உடையவன் நீ, ஆனால் என்ன பண்ணுற நீ பின்னால் உட்கார. அப்போ தான் இவர் என்ன பண்ணுவார்? அது கூட அதில் முக்கியமானது கிடையாது. அது கூட அந்த அந்த ஓமையோட முக்கியம் கிடையாது. அந்த ஓமையோட முக்கியம் என்னென்னா, நீ முன்னால் உட்காந்து உன்னை விட யாராவது முக்கியமானவங்க வந்து உன்னை அந்த நேரத்தில் எழுந்து போய் பின்னால் உட்காரனா உனக்கு எப்படி இருக்கும்? அதனால் உன்னை விட முக்கியமானவங்களும் இருக்கிறாங்கன்றத கருத்தில் வச்சுக்கோ. அதான் அதனுடைய அர்த்தம். உன்னை விடையும் முக்கியமானவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு அது யோசிக்கவே முடியாது. என்னை விட முக்கியமானவங்க யார்? நான் தான் கதாநாயகன். ஏதோ ஒரு வசனம் ஒன்று நான் கேட்ட ஞாபகம் இருக்குது. கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும். எப்படி? எல்லாமே நானாக தான் இருக்கணும். அங்கே எல்லாமே நானாக தான் இருக்கணும். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நம்மளை சுற்றி ஒரு பெரிய டீம் இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் செய்த சாதிக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும். இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இப்படி இருந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். பாருங்கள், நமக்கு தப்பு செஞ்சுட்டா நான் தான் செஞ்சேன்னு சொல்லணும். ஏதாவது கரெக்டாக செஞ்சுட்டா இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் உயர்வுக்கு வழி. இதெல்லாம் உயர்வுக்கு வழி. சும்மா ஆண்டவர் உங்களை எதுவும் ஒன்றுமில்லாமல் போ அப்படின்னு சொல்கிறதுக்காக பின்னால் போய் உட்காருன்னு சொல்ல, உன்னை நீனே தாழ்த்திக்கோன்னு சொல்ல. தாழ்த்தப்படுகிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். உயர்வுக்கேற்ற தாழ்மை அது. ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கான தாழ்மை கிடையாது. அது உயர்வுக்கான தாழ்மை. அது எப்படி வரும்? இப்படி கற்றுக்கொள்கிறதுனால. இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, இன்னும் நுணுக்கமாக போக வேண்டியிருக்கிறது. நான் செய்துதான் சிறப்பானது என்று சொல்ல முடியாது, இன்னும் சிறப்பானதை நான் செய்ய முடியும். அவர் கூட வாஸ்தம் பாருங்க. பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஒரு வயலினிஸ்ட். அவர் வந்து 72 வயது. அப்போ அவருக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லா விருதையும் வாங்கிட்டார். அவர் அந்த ஊரில் என்னென்ன விருது உண்டோ அத்தனை விருதையும் வாங்கிட்டார். வாங்கின பிறகு காலையில் 4 மணிக்கு எழுந்து உட்காந்து 8 மணி வரைக்கும் சாதகம் பண்ணுவாராம். என்னது? இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அப்போ நிருபர்கள் வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் எல்லா விருதையும் வாங்கிட்டீங்க, இப்போ போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்களா எதுக்காக? அவர் சொன்னாராம், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வதற்காகத்தான். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வதற்காகத்தான். நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியறதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பயங்கரமான எண்ணம். நமக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னுறோம். ஆனால் அது தெரியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறது கூட கிடையாது. அப்படி நடந்துக்கிறோம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நமக்கே சொல்கிறோம் பாரியா, நமக்கே எல்லாம் பார்த்து நாங்கள் அவங்க பேசும்போதே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பேசும்போதே ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்கிட்டே நமக்கே சொல்கிறாங்களாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை யாராவது திருத்துவார்களானால் அவர்கள் கடவுள் கொடுத்துருக்கிற சொத்தாக நினையுங்கள். உங்களுடைய எதிரிகளாக நினைக்காதிருங்க. அங்கே தான் தாழ்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கட்டும்,
அவங்க கோணத்தில் தான் அவங்க சொன்னால் கேட்டுக்கோங்க. உடனே என்ன பண்ணாதீங்க, எகிராதீங்க. தனியாக போய் சிந்திச்சு பாருங்கள், இது நமக்கு ஒத்து வருமா, சொல்லியிருக்கிறாங்களே உண்மைத்தானா யோசித்து பாருங்கள். நல்லதாக வந்தால் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாம் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கூட கேட்காம உடனே எதிர்த்துருவேன் அப்படின்னு எதிர்க்காதீங்க. ஏன்னா நம்மகிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவரிடத்தில் இருக்கிறது. நம்மகிட்ட எது தேவன் கொடுக்காமல் விட்டாரோ, எதை நான் பெறாமல் வந்தேனோ அதை அவன் பெற்று கொண்டிருக்கிறான். ஆகவே அவனை நான் உயர்வாக பார்க்கிறேன். எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அழகான பொருளாக மாற முடியும்.